கல்லூரிகளிலே அதுவும் குறிப்பாக விடுதிகளிலே தங்கி தங்கி படிக்கக்கூடிய மாணவர்களின் நிலைமைகளை பார்க்கிறோம். என்ன செய்கிறார்கள்? நைட் ஆச்சுன்னு சொன்னா டாஸ்மார்க்ல ஒதுங்கி பாட்டில வாங்கி பேக்குக்குள்ள போட்டு ஹாஸ்டலுக்கு தெரியாம கொண்டு போய் கணக்கிட்டு பாருங்கள். ஹாஸ்டலிலே தங்கி படிக்கக்கூடிய வாலிபர்களிடத்திலே கேளுங்கள், நடக்கிறது. யார் செய்கிறான்? எந்த ஒரு மார்க்கத்திலே தடை செய்யப்பட்ட காரியமாக இருக்கிறதோ அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் மது குடிக்கிறார். அல்லாஹ் சொல்லுகிறான், ஷைத்தானுடைய நோக்கம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய எதிரியான ஷைத்தான் எதை விரும்புகிறான் தெரியுமா? இன்னமா யுரீது ஷைத்தானு அய்யூகிஅ பைனகுமுல் அதாவத வல் பக்தா. உங்களுக்கு மத்தியிலே பகைமையை, உங்களுக்கு மத்தியிலே வெறுப்பை ஷைத்தான் ஏற்படுத்த விரும்புகிறான். இதிலே ஃபில் ஹம்ரி வல் மைசர், சாராயத்திலே, போதை தரக்கூடிய வஸ்துகளிலே, வல் மைசர், சூதாட்டங்களிலே, வயசுத்துக்கும் அன் ذிக்ரில்லாஹ் வ அனிஸ் ஸலாஹ் ஃபஹல் அன்தும் முன்தஹூன். அவன் தொழுகையை விட்டு உங்களை தடுக்க முயற்சி செய்கிறான். அல்லாஹ்வுடைய விக்ரை விட்டு உங்களை தடுக்க முயற்சி செய்கிறான். விழிப்படைய மாட்டீர்களா? அல்லாஹ் கேட்கிறான், வாலிபர்களை விழித்துக் கொள்ளுங்கள். இது ஷைத்தானுடைய செயல்கள். யாரை அல்லாஹ் சபித்தானோ, யாரை அல்லாஹ் விரட்டியானோ, யாருடைய சாபம் மறுமை வரை இருக்குமோ, யார் நரகவாதி என்று எழுதி கொடுக்கப்பட்டதோ அந்த ஷைத்தானுன் இதைத்தான் ஏவுகிறார். ஆனால் இந்த பருவம் அப்படித்தான் கண்ணியத்துக்குரியவர்களே. எதையெல்லாம் தேடக்கூடாதோ அதையெல்லாம் தேடும், எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்கிறார்களோ அதையெல்லாம் செய்ய சொல்லும். லா இலாஹ இல்லல்லாஹ். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் ஹம்ரி அஷ்ரத்தன். 10 விஷயங்களிலே ஹம்ரிலே அல்லாஹ்வுடைய தூதர் சாபமிட்டார்கள். மதுவை காய்ச்சுபவன், மதுவை காய்ச்சுபவன், மதுவிற்கு உதவி காய்ச்சுவதற்கு உதவி செய்பவன், மதுவை குடிப்பவன், மதுவை சுமப்பவன், மதுவை சுமந்து கொண்டிருப்பவன், அதை விற்பவன், அதில் விற்பதால் வரக்கூடிய லாபத்தை சாப்பிடுபவன், அதை விற்பதற்கு உதவி செய்பவன், இப்படி எண்ணிக்கொண்டே போகுங்கள். மதுவை குறித்து என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அத்துணை பேர்களுக்கும் அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகிறது, ரசூலுடைய சாபம் உண்டாகிறது.